வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். இந்த ட்ரெண்டிங் பிஸ்னஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ நார்மலான ஒரு பிஸ்னஸ், நம்ம லொக்கேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ நல்லா போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும். இன்றைக்கி பார்க்க போகிறது அக்வாரியம் ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ தெரிஞ்சிருந்தால் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியாத இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அக்வாரியம் ஷாப், பெட் ஷாப் மாதிரியான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தென் நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன், ஸோ சரௌண்டிங்கில் மட்டும் ஸோ எதுவும் ஷாப் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இன்னும் நியரில் ஸ்கூல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது ஸோ ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஒரு இனிஷியலாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபிஷ் சேல் மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டேங்க் சேல் பண்ணுறது, ஃபிஷ் ஃபுட்டு, ஃபிஷ் மெடிஷன், லைட்டிங், இந்த மாதிரியான செட்டப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் செல் பண்ணுறது மூலமாகவும் நம்ம சூப்பராகவே ஏர்ன் பண்ண முடியும். இதை தவிர ஃபிஷ் டேங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறது, சில கஸ்டமர் வந்து நம்ம வீட்டுக்கே நம்ம கொண்டு போய் நம்ம செட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், நம்ம ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸ் போய் நம்ம சர்வீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நம்ம பண்ணும்போது ஸோ நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணால் நம்மளால் சூப்பராக பண்ண முடியும். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஒரு ஃபிஷ் அக்வாரியம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸோ பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேசிக் நீடு வந்து லொக்கேஷன். நம்ம சூஸ் பண்ணிக்கிற லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் சப்ளை நல்லாவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வேறு எந்த ஃபிஷ் அக்வாரியமும் நம்ம இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி இருந்து அங்கே தான் போவாங்க. ஸோ அதுதான் அப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் லொக்கேஷன் மட்டும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பு வைக்கிறோன்னா ஸோ மேக்ஸிமம் ஒரு 10க்கு 10 நம்மளுக்கு ரூம் இருந்தாலே போதும் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமாக சொன்ன மாதிரி ஸ்கூல் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்குன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா ரேக். ஸோ நம்மளுக்கு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கு ரேக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மெட்டல் ரேக், வுட் ரேக், ஸோ நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம டேங்க் சைஸை பொறுத்து நம்மளுக்கு டிபெண்ட் ஆகி வேரி ஆகும் சைஸு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த நாலாவது, ரேக் ரெடி பண்ணதும் டேங்கு, சரிங்களா? ஸோ டேங்க் வந்து நம்ம ரெடிமேடாகவும் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்மளே கிளாஸ் வாங்கி அதை ஆள் வச்சு கூட நம்மளால் ஓட்டிக்கலாம். ஸோ சின்ன சின்ன டேங்காக வைக்கிறத விட ஸோ நம்மளுக்கு நம்ம யூஸுக்கு, நம்ம ஷாப் யூஸுக்கு சின்ன சின்ன டேங்காக வைக்கிறத விட ஸோ பெரிய டேங்காக வச்சு அதை டிவைட் பண்ணி நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது போது நம்ம தேவைக்கு மட்டும் டேங்க் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ போக போக டேங்க் செல் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டேங்க்கான கேபினெட், அதாவது டேங்க் கவர், இந்த மேலே லைட்டிங் செட்டப்ஸோடு வரும்ல. ஸோ அதுவும் நம்ம ஏதாவது கார்பெண்டர் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து கம்ப்ரஸர் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 1000 rupees அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நம்ம ஒரு 1000 rupees கம்ப்ரஸர் ஒன்று வாங்கிட்டு எல்லா டேங்க்கும் ஒரே கனெக்ஷனாக ப்ளம்பிங் லைன் மாதிரி நம்ம ஒவ்வொரு டேங்க்கும் நம்ம ஆக்சிஜன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம பிரச்சனை இல்லை. அடுத்தது, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து நம்ம வாங்கணும். ஸோ ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் ஹோல்சேலர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம ஃபிஷ் வாங்கும்போது நம்ம நிறைய ஃபிஷ் வாங்கக்கூடாது. ஸோ பேசிக்கான ஃபிஷ், அந்த கோல்டு ஃபிஷ், மாலிஷ், கப்பீஸ், ஸோ இந்த மாதிரியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிஷ்ஷை நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அவங்க ரிக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இனிஷியலாக வாங்கி போட்டுட்டு அது நம்ம சேல் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபிஷ் வாங்குறதுல நம்ம மெயினாக நம்ம கவனிச்சுக்கணும். இது வரைக்கும் சொன்னது தான் பேசிக் நீட்ஸ். அதாவது டேங்க் வாங்கி ஆக்சிஜன் ஃபிட் பண்ணி ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ நம்ம ரேக்லாம் ரெடி பண்ணி, ஸோ இதுதான் பேசிக் நீட். இதை தவிர நம்ம ஃபில்டர் நம்ம வைக்கணும். ஸோ நம்ம வாட்டர் அப்போ தான் க்ளீனாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஃபில்ட்ரு போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா ஃபிஷ்ஷோட ஃபுட் ஹேபிட்ஸ், டிசீஸ், அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
ஃபிஷ் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிராண்டட் ஃபுட்லாம் இருக்குது, ரெகுலர் ஃபுட் இருக்குது, ட்ரை ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட், பிளட் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டிசீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பாக்டீரியாவில் வர இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமரையும் கைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வரும், அதையும் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியணும். சில ஃபிஷ்ஷுக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா அது வந்து ஃபுட்டு சாப்பிடாது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ வெள்ளை வழியாக வரும் ஃபிஷ்ஷில். ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியவும் செய்யும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப். ஸோ ரொம்ப முக்கியமானது அதான். ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த லைட்டிங் செட்டப்ஸ் பார்த்தா அட்ராக்டே ஆவாங்க. ஸோ மேக்ஸிமம் எப்படின்னா ப்ளூ லைட் இல்லைனா பிங்க் லைட் தான் மேக்ஸிமம் இந்த டேங்கில் செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு செட்டப். ஸோ பேசிக் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். ஸோ இது இருந்தால் நம்மளால் செல்லிங் வந்து ஃபிஷ் செல்லிங் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபிஷ் செல்லிங் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷு வந்து நம்ம 30% வரை நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃபிஷ் இருக்குது. ஸோ நம்ம பர்டிகுலராக இந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம ஃபிஷ்ஷை கொடுக்கறதுக்கு அதுக்கான பேக்கெட் கவர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஒரு ஃபிஷ்ஷு செல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பண்ணாலே போதும், நம்மளால் ஃபிஷ் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இதை தவிர என்ன பண்ணலான்னா டேங்க் செல் பண்ணலாம், ஃபிஷ் ஃபுட் செல் பண்ணலாம், மெடிசின் செல் பண்ணலாம், இல்லை டெக்கரேட்டிவ். ஸோ இந்த கல் மார்பிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஸோ அது செல் பண்ணலாம். இல்லை ஃபில்டர், ஆக்சிஜன், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பாதி ஃபிஷ்ஷில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா பாதி இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட்டே வரும். ஃபிஷ்ஷை விட இதில் தான் அதிகமான ப்ராஃபிட் வரும்னே சொல்லலாம். சரிங்களா? இதுவரை பார்த்தது வந்து ஒரு ஃபிஷ் செல்லிங் பண்ணுறதும் அந்த ஃபிஷ் ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததுன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ். எப்படின்னா சில கஸ்டமர் வந்து செட்டாக வாங்குவாங்க. ஸோ அது டேங்கு, கவரு, ஃபில்டர், ஆக்சிஜன், ஸோ இந்த மாதிரி செட்டாக வாங்குவாங்க. நம்மளே இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிப்போம். ஸோ அது மட்டும் அதோட நம்ம நிறுத்திக்காமல் மந்த்லி ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அதாவது க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அதை மீன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது. ஸோ இதுக்கும் நம்ம தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ இருந்தால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக டிசீஸ் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு லாஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக ஒரு ஷாப் ரெண்ட் கிடைக்கிறேன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ், டேங்க்கு, ஃபில்டர், ரேக்கு ஒரு 20,000 நம்ம போட்டுக்கிட்டாலும் ஃபிஷ் ஒரு 10,000 இனிஷியலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10,000. ஸோ இனிஷியலாக நம்மளால் மினிமம் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இவ்வளோ வரும் இவ்வளோ வராதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ நம்ம ஃபிஷ் மெயின்டைன் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும், டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம அந்த நாலேஜ் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்மளை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச ட்ரைனிங் செஷன் ஏதாவது நம்ம கண்டக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள ஃபிஷ் ஷாப்பில் போய் பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களே அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.